GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். மீன ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு உண்மையாகவே தெய்வ அனுகிரகம், தெய்வ கட்டாட்சம் உங்க வாசல். பாதி பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ப்ராப்ளம், பாதி பேர் ஜெர்மனி யூரோப்பில் போய் செட்டில் ஆகக்கூடிய ப்ராப்ளம். புது முயற்சிகள் பரிசா ஜெயிக்கும். மீனத்துக்கு இது கோல்டன் பீரியட், தங்கம். தொழில் செட் ஆகிடுங்க. இவ்வளோ நாள் தொழில் இல்லாமல் வேலை இல்லாமல் ஏதோ டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிற நிலமெல்லாம் தொழில் செட் ஆகிடும்னா எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். இரிட்டேஷனே இருக்காது, நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். மீனத்தில் பிறந்த பல பேருக்கு பெரிய பெரிய கவர்மெண்ட்டில் போஸ்டிங் கிடைக்கும். கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே சுபிக்ஷத்தை அள்ளி தரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு பார்க்கும்போது மிக முக்கியமான வருடாந்தர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம், சுப கிரகம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் மாறப்போகிறார் அப்படிங்கிறது முதல் விஷயம். இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய சுப நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலேயே செல்வது பெரிய அதிர்ஷ்டம். சனி தன்னுடைய நட்சத்திரத்திலே செல்வது அதிர்ஷ்டம். ராகு தன்னுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதுபிஷா நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் செல்வது அதிர்ஷ்டம். இந்த மாதிரி நிறைய கிரகங்கள், மிக மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே, கேதுவும் சரி, அதுவும் மக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது 4 முக்கியமான கிரகங்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. இந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு பேரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கதி கலங்குற மாதிரி இருக்கும். பராபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் அவமானம் தான், எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் மோதல்கள் தான், எல்லா இடத்துலையும் அரசியல்லையே என்ன சொல்கிறது, முதுகில் குத்துறது, பலவிதமான கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி அந்த பேர் என்ன குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பராபவம். ஸோ வார் கண்டிப்பாக வரும். மீன ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு உண்மையாகவே தெய்வ அனுகிரகம், தெய்வ கட்டாட்சம் உங்கள் வாசல் படியில் நிற்குதுங்கிறது தான் சொல்லலாம். ஏன்னா பாக்கியத்தில் குரு, பஞ்சமத்தில் குரு பாக்கியமாக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கறதுங்கிறது, உங்கள் அப்பா உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. முன்னோர்களுடைய சொத்து, முன்னோர்களுடைய பிஸ்னஸ், முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போ நீங்கள் எடுத்து நடத்துவீங்க. பாதி பேர் வெளியூரில் போய் செட்டில் ஆகிடுவீங்க, பாதி பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், பாதி பேர் ஜெர்மனி யூரோப்பில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், பாதி பேருக்கு குழந்தை பிராப்தம், முக்கால்வாசி கல்யாணம் ஆகிடும், முக்கால்வாசி லைஃப் செட் ஆகிடும். நிறைய பேருக்கு மன இன்னல்கள்லேருந்து வெளியே வருவீங்க, டென்ஷன்லேருந்து வெளியே வருவீங்க, தேவையில்லாத மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. புது முயற்சிகள் பரிசாக ஜெயிக்கும். மீனத்துக்கு இது கோல்டன் பீரியடுங்க, தங்கம் முட்டையிடும் வாத்துன்னு சொல்கிற மாதிரி மீனத்தில் பிறந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் செம்மையாக இருக்குங்க. உண்மையாக சொல்லணும்னா அப்படிதான். பஞ்சமஸ்தானில் குரு உச்சமடையும் போது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லி உங்களுக்கு தெரியாது. 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை என்னன்னு தெரியும். அதாவது மகான்கள் எந்த ஃபீல்டெல்லாம் தெரியாது, அந்த ஃபீல்டில் அவன் தான் ஸ்டார்வர்ட். அந்தளவுக்கு நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு நிறுவனங்களில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் புதுசாக ஒன்று ஆரம்பிப்பீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது பெருசாக வரும். நிறைய பேருக்கு சொத்துக்கள், நிறைய பேருக்கு கோவில்கள், நிறைய பேருக்கு பசுமடங்கள் எல்லாமே நடக்குங்க. ஒரே வீட்டில் பையனாக பிறக்கும், வீட்டில் பேர குழந்தைகள் குவா சத்தம், நிறைய பேருக்கு ஃபேமிலி ஒன்று சேருது, நிறைய பேருக்கு கடன் நிவர்த்தி ஆகுது, நிறைய பேருக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, பேக் பெயின் கம்மியாகும். பெரியவங்களில் மெயினாக ஹார்ட் பிரச்சனை பார்த்துக்கணும், அது ஒன்று தான் நீங்கள் பார்த்துக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா பார்வை பலமே பெரிய பலம். தொழில் செட் ஆகிடுங்க. இவ்வளோ நாள் தொழில் இல்லாமல் வேலை இல்லாமல் ஏதோ டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிற நிலமெல்லாம் தொழில் செட் ஆகிடும்னா எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். அது ஒன்று. 2வது அஷ்டமத்துக்கு குரு பார்வை. அஷ்டமத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுங்கிறது சாமானிய சமாச்சாரமாக, அதாவது எதிரியை கூட வெல்லணும்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சூக்ஷமம் புரியணும்னு சொல்லுவாங்க. அது இப்போ உங்களுக்கு நடக்குது. அதாவது தீராத நோய்கள் கூட தீரும்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள். நிறைய புது மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. அடுத்த ஒரு ஆண்டு பராபவ ஆண்டு முழுக்க புதுசாக ட்ரக்கு கண்டுபிடிப்பாங்க. அது 80% யாருக்கு நல்லது நடக்கும்னா உங்களுக்கு தான் நடக்கும். உங்களுக்கு நடக்கும், உங்கள் குழந்தைகள் நடக்கும், உங்கள் பேர குழந்தைகள் நடக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. நிறைய பேருக்கு லைஃப் செட்டில் ஆகிறது கண்கூடாக பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு மன மாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு இது மேலே இவ்வளோ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் இருக்குல்ல, ஜென்மத்தில் சனி வரும்போது படாப்படுத்தும், புரிதலே இருக்காது. நான் அவங்க நிறைய இடத்துல சொன்ன மாதிரி, அதாவது எதா சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் பேசுறது இல்லையா, நம்ம சொன்னது காதிலே கேட்டுக்காமல் இருக்கிறது, மைண்டு ஆல்ரெடி ப்ரீ டிஸ்டின்டாக சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறது, அதெல்லாம் இருக்காது. இரிட்டேஷனே இருக்காது, நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். லைஃப்பில் இந்த டைமில் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு நல்லாவே நடக்கும். பெரிய முயற்சியெல்லாம் ஈஸியாக நடக்கும். அவசியமே இல்லாத டென்ஷன்லேருந்து வெளியே வருவீங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்க போகிறீங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாக்பாட் ஷோர்.
100க்கு 100 இப்போவே சொல்கிறேன்ல, 3 நட்சத்திரங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண முன்னாடியே சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் சென்டம் 100க்கு 100 மீனம் அந்தளவுக்கு நன்மையாக இருக்குது. அதில் மெயினாக மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வங்க. நீங்கள்லாம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாம். உங்களுக்குலாம் அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்கள் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாதகமாக நடக்கும். நிறைய பேர் கடன் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும், ஹெல்த் ரெடி ஆகும், புது தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு அதாவது பணம் நிறைய நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பார்வை சனி மேலே இருக்கும்போது தொழில் முன்னேற்றம் வரும். இவ்வளோ நாளாக ஒரு விஷயம் பண்ணாமல் இருந்தால் கூட இப்போ நடக்கும். மெயினாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் உண்மையான கோல்டன் ஜாக்பாட். உத்திரட்டாதி ஜாக்பாட். ஏன் இவ்வளோ தடவை சொல்லணும்னா, உங்கள் நட்சத்திரத்திலேயே சனி பிரயாணம் பண்ணுறது, குரு நட்சத்திரத்திலேயே குரு பிரயாணம் பண்ணுறது, குரு உச்சஸ்தானம் அடைகிறது, பூசன் டச் பண்ணும்போது குரு புஷ்ய யோகத்தில் தகன்னு மின்னக்கூடியது உத்திரட்டாதி. தொழில் செட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த விளையாட்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணுறவங்க, யாரெல்லாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாடே பேசும். நிறைய கடன்லாம் முடிஞ்சிடும், பிரச்சனைகள் எல்லாமே ஓஞ்சிரும். திவ்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு சொல்லுவோம். சூப்பராக இருப்பீங்க. அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரே நட்சத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரம். அதாவது புண்ணியம் எவ்வளவோ பண்ணால் தான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறப்பாங்கன்னு சொல்லலாம். முழு தெய்வம் அனுகிறோம். தெய்வம் ஆன்மீகம் இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே அவார்டு கிடைக்கும். அவங்க எல்லாருக்குமே மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் எடுத்த பொறுப்புக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். கௌரவமாக ஒரு விஷயத்த முடிப்பீங்க. மனசு அவ்வளோ லேஸாக இருக்கும். எப்பவுமே சந்தோஷத்தில் இருப்பீங்க. இது இப்படி தான் பண்ணணும், இது அப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டியோடு இருப்பீங்க. ஒரு வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு புது விஷயத்த பண்ணுறதுல உங்களுக்கு அவ்வளோ அதிர்ஷ்டம் கொடுக்கும், அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். பிளான் பண்ணால் ஜெயிக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நிறைய பேர் புது கலைகள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள். கலைஞர்களுக்கெல்லாம் சரியான டைம். நீங்கள் என்ன விஷயத்த ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதாவது இவ்வளோ நாள் இருக்கிற பிரச்சனைகளில் எல்லாம் முடிஞ்சு புது அத்தியாயத்தை, புது விஷயத்த, ஒரு வளர்ச்சிக்குரிய சாப்டர் ஆரம்பிக்கக்கூடிய டைமாக மீனராசி நண்பர்களும் அதில் மெயினாக ரேவதி நட்சத்திரக்காரங்களும் இருக்க போகிறீங்க. மீனத்தில் பிறந்த பல பேருக்கு பெரிய பெரிய கவர்மெண்ட்டில் போஸ்டிங் கிடைக்கும். நிறைய பேர் எம்எல்ஏ ஆவீங்க. எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன ரெடி பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அதுதான் மெயினாக. பிஸ்னஸ் பீப்புள் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. அதில் மெயினாக கலைஞர்களுக்கு பெரிய யோகம். கலைஞர்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய சான்ஸ் கிடைக்கும். நூற்றாண்டில் இந்த மாதிரி சான்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது பெரிய பெரிய படைப்புகளில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். நம்ம பேர்லாம் வராதான்னு உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த பேர் வரும். எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஜெயிக்கும், எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கும். சும்மா ஜாம்னு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்கில் தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வேலைகளில் தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது, பசு மட்டத்துக்கு தான தர்மங்கள் செய்வது, கோ சம்ரக்ஷணத்துக்கு தான தர்மங்கள் செய்வது, பசுமாட்டுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, அருமையான மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. மீனத்தில் பிறந்த ஒருத்தருமே இந்த பராபவ ஆண்டில் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வருவீங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அனைவருக்கும் பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே 12 ராசியில் பிறந்த எல்லாருக்குமே நன்மை அதிகமாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ்.